Meenakshi Faculty of Occupational Therapy, admissions open for BOT and MOT. Apply now. வணக்கம். மதுரையில் நேற்று முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற்றது. இது ஆன்மீக மாநாடு என சொல்லப்பட்டாலுமே கூட நேற்றைய தினம் இந்த கூட்டத்தில் பார்த்தோமெனால் அஇஅதிமுக மற்றும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்களும் அதே போன்று பொதுமக்களும் அதிக அளவில் கலந்து கொண்டதை காண முடிந்தது. குறிப்பாக இந்த நிகழ்வில் பார்த்தோமெனால் திராவிடத்தை அழிக்க வேண்டும் என்றும் அதே போன்று திராவிடம் தொடர்பான ஒரு வீடியோ காட்சியும் பார்த்தோமெனால் நேற்று ஒளிபரப்பப்பட்டது. இதில் அஇஅதிமுக சார்பில் 4 பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று கடம்பூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 4 கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது எழுந்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அதே போன்று தந்தை பெரியார் உள்ளிட்டோர் எதிர்த்து இந்த காட்சிகளானது ஒளிபரப்பப்பட்டது. அப்போது அவர்கள் மேடையில் அமைதியாக அமர்ந்திருந்தது தான் தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. இதற்கு திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளின் சார்பில் கடுமையான கண்டனங்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது. திராவிடத்தை எதிர்த்து நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டில் எப்படி அறிஞர் அண்ணா மற்றும் தந்தை பெரியார் உள்ளிட்ட காட்சிகள் பதிவிட்ட பொழுது அஇஅதிமுக எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமைதியாக மௌனமாக உட்கார்ந்திருந்தது. அந்த நிகழ்வை அவர்கள் புறக்கணித்திருக்க வேண்டும் அல்லது அப்பொழுதே ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது ஆன்மீக மாநாடு என சொல்லப்பட்டாலுமே கூட முழுக்க இது இந்து முன்னணி சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டு. இந்த மாநாட்டில் பார்த்தோமெனால் இந்து முன்னணியை சேர்ந்த தொண்டர்களும் பாஜகவை சேர்ந்த தொண்டர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். தென் மாவட்டத்தில் இருந்தும் அதே போன்று கொங்கு பகுதிகளிலிருந்தும் அதிக அளவில் நேற்றைய தினம் தொண்டர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. மதுரை பாண்டிகோவில் அடுத்து இருக்கக்கூடிய அம்மா திடலில் இந்த மாநாடானது நேற்றைய தினம் நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் பார்த்தோமெனால் கந்தசஷ்டி கவசம் பாடலானது இசைக்கப்பட்டது. அதை தொண்டர்கள் ஒரு சேர இசைத்து கின்னஸ் சாதனை ரெக்கார்டானது படைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த மாநாட்டின் மையக்கரு என்று பார்த்தோமெனால் குன்று முருகனுக்கே சொந்தம், அதாவது திருப்பமலை என்பது முருகன் அவர்களுக்கு மட்டுமே சொந்தம், சிக்கந்தர் மலை இல்லை என்றும் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கருத்தானது முன்வைக்கப்பட்டது. அதே போன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து இந்த பேச்சானது நேற்றைய தினம் பேசப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேற்று ஒளிபரப்பப்பட்ட இந்த காட்சிகளை தொடர்ந்து அஇஅதிமுக கலந்து கொண்டிருந்ததும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளையும் பேசுபொருளையும் கிளப்பியிருக்கிறது. இந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது திராவிடத்தை எதிர்த்து நடந்த மாநாட்டில் அஇஅதிமுக கலந்து கொண்டது வெட்கக்கேடானது என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசும் பொழுதும் அஇஅதிமுக அடிமை சாசனமானது எழுதி கொடுத்து விட்டது, அதனால்தான் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் என்றும் தற்பொழுது அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் கோவை பேரூர் ஆதீன மடத்தில் கலந்து கொண்ட அந்த RSS நூற்றாண்டு நிகழ்வில் SP வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். நேற்று நிகழ்வு நடந்து முடிந்ததற்குள்ளேயே அடுத்ததாக அஇஅதிமுக பார்த்தோமெனால் RSS நூற்றாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டதும் தற்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என சொல்லிவிட்டு தற்பொழுது இந்து முன்னணி நடத்தும் மாநாட்டில் கலந்து கொள்வதும் அதே போன்ற RSS நிகழ்வில் கலந்து கொள்வதும் என தொடர்ந்து அவர்கள் இந்த பாஜக மற்றும் பாஜக சார்ந்த நிகழ்வில் அஇஅதிமுக கலந்து கொள்வது தற்பொழுது சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கிறது. அஇஅதிமுக என்பது திராவிட கட்சிகளில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாஜக நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களிலும் அதே போன்று RSS நிகழ்வுகளிலும் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என்பது அஇஅதிமுக தொண்டர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கு அரசியல் விமர்சகர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒருவர் திமுக மாற்று பார்த்தோமெனால் அஇஅதிமுக என்று இருக்கும் பொழுது பாஜக நிகழ்வில் அஇஅதிமுக எப்படி கலந்து கொள்ளலாம்? அந்த நிகழ்வினை அவர்கள் வாழ்த்து தெரிவித்து விட்டு தவிர்த்திருக்க வேண்டும். கூட்டணி கட்சி என்றால் ஒரு தார்மீக கடமை இருக்கிறது, அவர்கள் வாழ்த்துடன் நிறுத்தி கொண்டிருக்க வேண்டும். அதை தவிர்த்து இது போன்ற நிகழ்வில் கலந்து கொண்டால் அது அஇஅதிமுகவின் வாக்கு வங்கியை பாதிக்கும். அதே போன்று பாஜகவின் ஒரு அங்கமாகத்தான் அதிமுக பார்க்கப்படும் என்றும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் அஇஅதிமுக சார்பில் இது குறித்து எந்த ஒரு கருத்தினை வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.